ஓகே கைஸ், போன வீடியோ அதாவது பார்ட் 2 வீடியோ வந்து 2 பார்ட்டா வரும். ஓகேவா? நெட் வந்து கட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்னொன்று வந்து பிக்ஜாப், அதாவது யூசர் ஜெர்னி மேப் வந்து வரும். ஓகேவா? யூசர் ஜெர்னி மேப் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? அடுத்து என்ன வரும் அப்படின்னா, ஒரு கிராசரி ஸ்டோரு அந்த மாதிரி ஸ்டோருக்கு வந்து வெறும் ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மிட் ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப் வந்து பண்ணணும். ஓகேவா? மிட் ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப்னா என்ன அப்படின்னா, எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோ ஃபிடிலிட்டி வேணா பண்ணிருங்க. லோ ஃபிடிலிட்டி ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான். லோ ஃபிடிலிட்டி பண்ணிட்டு அடுத்து வந்து மிட் ஃபிடிலிட்டினா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்மால தான் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு சும்மா கண்டென்ட் இங்கே ஒரு ஐகான் வச்சு கலர் மட்டும் இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட்ல மிட் ஃபிடிலிட்டி வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஒரு ஹோம் ஸ்க்ரீனுக்கு மட்டும். ஓகேவா? அதுவும் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிளாஸ்ல. ஓகேவா? நீங்க வந்து பாத்துக்கோங்க. அப்படி தெரியாட்டி வந்து கேளுங்க. அடுத்து வந்து ஹை ஃபிடிலிட்டி பண்ணணும். ஹை ஃபிடிலிட்டி அப்படின்னா இல்ல இது இந்த இந்த இது பண்ணீங்க அப்படி தெரியுமா? அந்த ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வந்து பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே ஹை ஃபிடிலிட்டியா பண்ணிடுங்க. ஓகேவா? இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன பண்ணோம் அப்படின்னு ப்ரொசீஜர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பார்த்து வச்சுக்கிட்டு நீங்க தான் அங்க வந்து பண்ணணும். ஓகேவா? இது இது நீங்க பண்ணதுதான். பண்ணாதது எதுவுமே நான் வந்து கேட்கல. எல்லாமே நீங்க பண்ணதுதான் கேட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பேஜோ ஒரு 2 பேஜ் இந்த இந்த பேஜ் வரை பண்ணா கூட போதும். இந்த பேஜ் ஒரு பேஜ் 2 பேஜ் இந்த பேஜ் வரை பண்ணா கூட போதும். ஓகேவா? இதுவும் வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து பாத்துக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கிரியேட் த மொபைல் நேவிகேஷன் பார். ஓகேவா? ஒன்லி வந்து நேவிகேஷன் பார் மட்டும் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். நேவிகேஷன் பார்னா என்னன்னு தெரியுங்களா? மொபைல் ஆப்போட நேவிகேஷன் பார். நேவிகேஷன் பார்னா சிம்பிள். இந்த நேவிகேஷன் பார் மட்டும் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு 4 நேவிகேஷன் பார். 4 நேவிகேஷன் பார்னு அப்படின்னா இப்போ வந்து நான் சொல்லி தந்துக்கிறேன். சரி. இப்போ வந்து இது வந்து இப்போ வந்து 4 நேவிகேஷன் பார் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஹோமுக்கு வந்து ஒரு கலர் வந்து இது பண்ணி காமிங்க. இது வந்து ஹோமு. அதுக்கப்புறம் இதே டூப்ளிகேட் எடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை வந்து நார்மலைசரா ஆக்கிட்டு இதை வந்து எல்லோவா ஆக்குங்க. ஓகேவா? இது மாதிரி வந்து 4 அதாவது எத்தனை ஐகான்ஸ் இருக்குதோ அத்தனை ஐகான்ஸோட நேவிகேஷன்ஸ் பார் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இது மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணா நம்ம வந்து அனிமேஷன் பண்ணோம்ல, அனிமேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. நம்ம வந்து பீஸா அனிமேஷன் பண்ணோம்ல, அதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் கொடுத்து இப்போ வந்து ஒரு லோடு இல்லாட்டி வந்து வேற ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு அனிமேஷன் கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்வேர்டு போறது பேக்வேர்டு போறது சேம் லைக் தட். நம்ம பீஸா அனிமேஷன் வந்து அனிமேஷன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து வேற எலமெண்ட் ஒரு காரு அது மாதிரி வேற எலமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து அனிமேஷன் பண்ணணும். அது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பானுங்க அப்படின்னா கிரேடியன்ட். ஓகேவா? கிரேடியன்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணி காமிக்கணும். கிரேடியன்ட்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து கிரேடியன்ட். ஓகேவா? இங்க போனீங்க அப்படின்னா இங்க இருக்கும் லீனியர் கிரேடியன்ட், ரேடிக்கல் கிரேடியன்ட், இந்த மாதிரி 5 கிரேடியன்ட் இருக்கு. இந்த 5 கிரேடியன்ட்க்கும் நீங்க ஒரு ரெக்டாங்கிள், இப்போ வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றேன். ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து நான் வந்து ஒரு கிரேடியன்ட் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் கிரேடியன்ட். இது மாதிரி வந்து கிரேடியன்ட்டை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி காமிக்கணும். மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் அப்படின்னு. இது வந்து லீனியர் கிரேடியன்ட் ரேடிக்கல் அது மாதிரி இருக்கு. அது வந்து ரிசல்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ண போறோம், அடுத்து வந்து எது மாதிரி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, மைக்ரோ இன்ட்ராக்ஷன் எப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் பாப்அப் மாதிரி இருக்கும். சேம் லைக் தட் நோட்டிபிகேஷன் பாப்அப்னா எது மாதிரினா நீங்க ஹார்ட் அனிமேஷன்லாம் பண்ணீங்க தெரியுமா? அந்த ஹார்ட் அனிமேஷன் மாதிரி தான் ஒரு பாப்அப் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது பாப்அப்னா இப்போ வந்து ஹார்ட் அனிமேஷன் வந்து பண்ணியிருப்போம். ஹார்ட் அனிமேஷன் வந்து கொஞ்சம் ஒரு அனிமேஷன் வந்து ஒரு ஐகான் வந்து சின்னதா பண்ணிட்டு ஒரு ஐகான் வந்து பெருசா பண்ணிட்டு ஒன்னை டச் பண்ணா ஒரு விரியிற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணியிருப்போம். அந்த அனிமேஷன் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இதுல எதுவும் டவுட் இருந்தா ஹெசிடேட் பண்ணாதீங்க. சார் எனக்கு இது எப்படி பண்றதுன்னு தெரியல
சொல்லி கொடுங்க. நீங்க இது சொன்னீங்க, இந்த அனிமேஷன் சொன்னீங்க, தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாத்துட்டையும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்க பிங் பண்ணுங்க. 1ஆம் தேதிக்குள்ள நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? இதான் வந்து பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? பார்ட் 3 வீடியோ வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்றேன். ஓகேவா?